வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 6வது நாள். நாங்கள் ஒரு 6வது நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி எந்த நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி பூசலார் நாயனார் அப்படின்ற ஒரு நாயனார், மணக்கோவில் கட்டின பூசலார் நாயனாரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் கொலுவில் நாயனாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிப்போம். பூசலார் நாயனார் பூசலார் நாயனாரை பற்றி இன்றைக்கி நம்ம விஸ்தாரமாக பார்க்கலாம். ஸோ பூசலார் நாயனார் தொண்டை நாட்டை சேர்ந்தவர், அதாவது காஞ்சிபுரம், மெட்ராஸ் அந்த ஏரியாவை சேர்ந்தவர். திருநின்றவூர் அப்படின்ற ஊரில் தான் அவர் பிறந்திருக்கார். ஒரு வேதியர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அந்த ஊரில் இருக்கிற அந்த கோவிலில் அப்பா வேலை பார்த்துட்டுருக்கார். இவரும் அந்த கோவிலில் வேதியர் இதுவாக இருக்கார். ஸோ இவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பக்தி இருக்குது மனசுக்குள்ளே. இவருக்கு என்னென்னா, இவருக்கு ஒரு சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விருப்பம். ஆனால் என்ன ஆகுது, அவருக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன உண்டோ அதுதான் அவருக்கு கிடைக்கும், அதை வச்சு தான் அவர் வாழ்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு நாட் ஃபினான்ஷியலி ஸோ வெல், பட் ஹீஸ் அதர்வைஸ் ஹாப்பி. ஸோ அந்த ஃபினான்ஷியலி இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். அது ரொம்ப சின்ன ஊர், ஒன்றும் பெரிய ஊர் இல்லை, நிறையா பணக்காரர்கள் இல்லை, சின்ன ஊர், சின்ன இடம். அங்கே இவர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது பார்க்குறார். அப்புறம் அதுக்கு தேவையான பணம் வசதி அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, ஃபிசிக்கலாக கோயில் கட்டலைன்னா என்ன, நம்ம நம்ம மனசுக்குள்ளே தானே கடவுள் இருக்கார். கடவுள் சர்வேஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கார், இங்கேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கிறது கடவுள் தான். அப்போ நான் ஏன் கடவுளுக்கு இங்கேயே கட்டக்கூடாது கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், கோயில் கட்டலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எப்படி பண்ணுறாருனா, ஒரு ஆக்சுவல் டெம்பிள் எப்படி கட்டுறாலோ, அதாவது ஒரு டெம்பிளுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வானம் தோன்றதுன்னா பேஸ்மெண்ட்டுக்கு தோன்றுறது. அப்புறம் ஒரு டெம்பிள் கட்டணும்னா யார் யார் சிற்பிகள், ஸ்டாச்சு பண்ணுறதுக்கு சிற்பிகள் வேணும், கட்டடம் கட்டுறதுக்கு கட்டுமான ஊழியர்கள், அதாவது கட்டுமான ஊழியர்கள்னால் ஒர்க்கர்ஸ் ஹூ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் அண்ட் பில்ட் த டெம்பிள், த மேசன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இவாள் எல்லாத்தையும் இவர் மனசுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணுறார். எப்படி, இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் ஒன் டே. இவர் என்ன பண்ணுறார், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பிளான் பண்ணுறார். இதுக்கு என்ன பட்ஜெட் வரும், இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி, ஹவ் ஆர் வி கோயிங் டு ஸ்டார்ட் கெட்டிங் த மணி. ஸோ அவர் கையிலேருந்து எவ்வளோ போட போகிறார், ஊரில் மக்கள்கிட்டருந்து, ராஜாட்டிருந்து, எல்லார்ட்டிருந்து எவ்வளோ பணம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பணம் போய் கேட்குறது எல்லாமே மனசுக்குள்ளே பண்ணுறார். டெய்லி போக வேண்டியது சுவாமிக்கு கோயிலில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வந்தோடனே அவள் ஆற்றுல உட்காந்துட்டு, வெளியில் வாசலில் வெராண்டாவில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கார். எப்படின்னா மணிக்கணக்காக பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை மணிக்கணக்காக எப்படி பண்ண போகிறோம், எல்லா பிளானிங். அப்புறம் கட்டடம் ஆரம்பிக்கிறது, கட்டடம் கட்டுறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஒரு கோயில் கட்டுவோம்னா ரெடி, கண்ணை மூடிட்டு உடனே கோயில் கட்டி முடிச்சிடலாம் நம்ம. ஆனால் அவர் அப்படி பண்ணல. ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஆக்சுவல் டெம்பிள் எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி அவர் கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேலை. ஒரு டெம்பிளுக்கு அந்த ஃபஸ்ட்டு இந்த கர்ப்பகிரகம், அப்புறம் அந்த சுற்றி அந்த இது மண்டபம், அர்த்த மண்டபம், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பிரகாரம், வெளிப்பிரகாரம், அந்த மாதிரி எல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் மதில் சுவர், அதுக்கப்புறம் குளம், எல்லாமே அவர் பண்ணுறார். பொறுமையாக பண்ணுறார். இது எல்லாமே ஆகம விதிப்படி பண்ணுறார். ஒரு கோவிலுக்கு கட்டுறதுக்கு ஒரு விதி இருக்குது, அந்த ஆகம விதிகள்னு சொல்லுவோம். கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆகம விதிகள்னு சொல்கிறோம். சிற்பத்துக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது. சிற்பத்துக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, சில்ப சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சிற்பிகளை கூப்பிட்றார். இந்த மாதிரி ஆகமா இதெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக கோவில் கட்டிகிட்டே வர்றார். அப்போ கோவிலில் கடைசியில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது, கடைசி ஃபஸ்ட் டைம் சுவாமியை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம். கும்பாபிஷேகம்னு சொல்லலாம். அது யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுக்கு பேர் பிராண பிரதிஷ்டை. ஸோ அது வரைக்கும் அந்த சிலையாக இருக்கும், ஒரு கல்லாக இருக்கும். அதுக்கு பிராணம் கொடுத்தோன்னா அது சுவாமி அங்கே இருக்கிற மாதிரி ஐதீகம். ஓகே, சுவாமி அங்கே இருக்க போகிறார். அந்த சுவாமி அழைச்சிட்டு வர்றதுக்கு வேதம் சொல்லி இது பண்ணி ஆகமாக சொல்லி அந்த இடத்துல சுவாமியை இது பண்ண போகிறோம், பிராண பிரதிஷ்டா பண்ண போகிறோம். ஸோ இவர் இப்படி கட்டின்னு இருக்கும்போது
காஞ்சிபுரத்தில் இருக்கிற காடவர் கோன், அந்த பல்லவ ராஜா என்ன பண்ணுறார், அவர் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கார். ரொம்ப அழகாக கட்டின்னு இருக்கார். இப்பயும் இருக்குது கைலாசநாதர் கோவில்னு. அந்த கோவிலை அவர் கட்டின்னு இருக்கார். இப்போது என்னென்னா, இந்த கோவிலை கட்டி முடித்தோடனே இந்த பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பார்க்குறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஹோரையோ இல்லை ஒரு நல்ல நாள் தான் கிடைக்கும். அந்த நாள்லேயும் அந்த ஒரு ஹோரர் அந்த பர்டிகுலர் அவர் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போது அந்த அவருக்கு வந்து இவர் வந்து மனசுக்குள்ளே அவர் கோயில் எல்லாம் எடுத்து பிராண பிரதிஷ்டை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறார். இவருக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா, ஒரு ஆக்சுவல் கோவிலுக்கு எவ்வளோ நாள் கட்டுமானத்துக்கு ஆகுதோ அதே அளவுக்கு அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ நாள் ஆகுது கட்டி முடிக்கிறதுக்கு. இப்போது என்ன ஆகுது, பல்லவ ராஜாவும் ஒரு ஆகமா எக்ஸ்பர்ட்ஸு அவெல்லாம் கூப்பிட்டு நல்ல நாள் பார்த்து, அதே மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்து நல்ல நாள் பார்த்து அவர் ஒரு செட் பண்ணுறார். செட் பண்ணால் அது அதே நாள் அதே ஹோரையில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஓகே, இப்போ பல்லவ ராஜா செட் பண்ணலான்னு நினச்சிட்டு எல்லாம் பேசிட்டு போகிறார். போய் படுத்து தூங்கும்போது அவரோட கனவுல சுவாமி வர்றார். சுவாமி வந்து, நீ அருமையாக கோவில் கட்டியிருக்க, உன்னோட சிவபக்தி ரொம்ப சிறந்தது. ஆமாம் சுவாமி, நீங்கள் வந்து என்னோடய கோயிலில் வந்து நீங்கள் வந்து அங்கே பிராண பிரதிஷ்டையில் கலந்துட்டு நீங்கள் அங்கே வந்து இருக்கணும். அந்த கோயில் உங்களுக்காக நாங்கள் கட்டுற இடம், சுவாமி இருக்கும் இடம் அந்த கோவில்னு சொல்லிட்டு, அந்த கோயில் கட்டும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே சுவாமி சொல்கிறார், எல்லாம் சந்தோஷம்ப்பா, நீ பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நாள் அதே ஹோரையில் இன்னொரு கோவிலுக்கு எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்ருக்கான். அந்த அடியார் பேர் பூசலார், அவர் திருநின்ற ஊரில் இருக்கார் அப்படின்னா. அப்படியா, அதனால் உன்னோட கோயிலுக்கு இதை வந்து மூவ் பண்ணிக்கோ அப்படின்ற சுவாமி சொல்லிட்டார். சரின்னு சொல்லிடுறார் ராஜா. உடனே சரி சுவாமி, நீங்கள் சொன்னபடியே நான் மூவ் பண்ணிடுறேன். நான் அன்றைக்கி இவர் பண்ணுற கும்பாபிஷேகத்துக்கு என்னோட கோயில் கும்பாபிஷேகத்தை நீங்கள் வந்து என் கனவில் வந்து தள்ளி போடுன்னு சொல்லும்போது அந்த கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நான் அதை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாம் அவரோட அமைச்சர்கள் செக்யூரிட்டியோட என்ன பண்ணுறார், அன்றைக்கி கிளம்பி திருநின்றவூருக்கு போகிறார். போனால் அங்கே ஒரு சின்ன ஊர், ஒரு கோவில் பிராண பிரதிஷ்டை, ஒரு கும்பாபிஷேகம்னா ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் பயங்கர இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. நோ ஃபெஸ்டிவ் மூவ்டு. ஓகே, ஒரு தோரணங்கட்டில் எதுவும் பண்ணல, ரொம்ப நார்மலாக இருக்குது. உடனே ராஜாவுக்கு வந்து சந்தேகம், இது திருநின்ற ஊர் தானே? ஆமாம் சுவாமி. இங்கே பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன வேணும் சுவாமி? இல்லை, அவரை பார்க்கணும், அவர் கோயில் கட்டியிருக்காராமே அப்படின்னா. ஊரில் இருக்கவங்களாம் அப்படியா, இங்கே எதுவும் கோயில் புதுசாக கட்டின மாதிரி தெரியலையே அப்படின்னு பக்கத்துலாம் கேட்டு பார்க்குறாங்க. கோயில் எதுவும் இல்லை. உடனே ராஜா சொல்கிறார், இல்லை சுவாமியை வந்து என்னோடய கனவில் சொல்லியிருக்கார், கண்டிப்பாக கட்டியிருக்கார் அவர் அப்படின்னோடனே. பூசலார் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே சரின்னு பூசலார் ஆற்றுக்கு கூப்பிட்டு போகிறார். பூசலார் ஆற்றுக்கு போகிறார் ராஜா. வந்தோடனே ராஜா வந்திருக்காருன்னொன்னே பூசலார் வந்து, சுவாமி வாங்கோ அப்படின்னோடனே, இங்கே கோவில் கட்டியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். பூசலார் என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை, நான் வந்து ஒரு கோவில் கட்டின்னு இருக்கேன் காஞ்சிபுரத்தில். சுவாமி என் கனவில் வந்து இங்கே ஒரு பூசலார்ன்றவர் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கார். அவர் கோயிலுக்கு அதே நாளில் பிராண பிரதிஷ்டை வச்சுருக்கார். அதனால் அந்த பிராண பிரதிஷ்டைக்கு சுவாமி வரேன்னு சொல்லியிருக்கார். அதை வந்து நான் அந்த பிராண பிரதிஷ்டைக்கு நானும் வரணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே பூசலாருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரை அப்படியே கொட்டுறது கண்ணிலேருந்து. தன்னோட கோவில் மனசில் கட்டின்னு இருக்கார். ஆனால் மனசுக்குள்ளே இன்ட்ரிகேட்டாக ஒரு ஸ்டெப்பும் அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டின்னு இருக்கார். அதை வந்து சுவாமி ஹி ஹஸ் டேக்கன் இட் அண்ட் அங்கே வரேன்னு சுவாமி ஒத்துண்டு இவர் கனவில் போய் சொல்லி இங்கே வந்து சொல்லி, இது உலகத்துக்கு இவரோட பக்தி, அந்த ஒரு விஷயத்தில் அந்த சிவன் கோவில் கட்டணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவர் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவர் மெடிடேட் பண்ணதை உலகத்துக்கு தெரியணும், அந்த பக்தி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. எல்லாரும் கோவில் கட்ட முடியாது, ஆனால் எல்லோரும் மனசளவில் சுவாமியை நினச்சி பக்தி பண்ணலாம் அப்படின்றத நினச்சி அப்படியே பூசலாருக்கு ரொம்ப மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுறது. உடனே வந்து ராஜா என்ன சொல்கிறார், ஆகட்டும், நீங்கள் அந்த வேலையில் பண்ண வேண்டிய பிராண பிரதிஷ்டையை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உள்ளே பண்ணுறது எங்களுக்கு தெரியலேனா கூட, நாங்கள் கும்பாபிஷேகத்தை பார்க்கலைன்னா கூட உங்களை பார்க்கும்போது நான் கும்பாபிஷேகத்தில் நான் கலந்துக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மனசுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்க ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ராஜா எல்லாம் இருந்து அதை பார்த்து அவரை பார்த்து கும்பாபிஷேகத்தை அவரை பார்க்கும்போது கும்பாபிஷேகம் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு எல்லோரும் அங்கே இருந்தோன்னே அந்த நாள்லேருந்து பூசலாருக்கு பேர் பூசலார் நாயனார் அப்படின்ற ஒரு பதவியை சுவாமி கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் வேதத்தில்.
அதாவது சுவாமி எனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி திருமந்திரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்குது. ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காணா மணி விளக்கே. எனக்குள்ளே இருக்கிற என்னோட சிவத்தை என்னால் உணர முடியல, என்னோடய 5 சென்சஸ் ஆர் ஜஸ்ட் புல்லிங் மீ அப்பார்ட்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா நமக்குள்ளே இருக்குன்றதை நம்ம உணர ஆரம்பிக்கணும், அதை பற்றி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு ஏன் இந்த கதையை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சிவங்கோயில் கட்டு சுவாமி உள்ளே இருக்காருன்றது ஒன்று, செல்ஃப் டிசிப்ளின், தன்னோட உடம்பை நன்னா பார்த்துக்கணும், தனக்குள்ளே இருக்கிற சிவத்தை நம்ம பார்த்துக்கணும். உள்ள கோவில் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, எண்ணங்கள்லேயும் சரி உணவுலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற சுவாமியை பத்திரமா க்ளீனாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி பூசலார் நாயனாரோட அருமையான கதை. அதாவது இது நினச்சி பார்க்க நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த கதையை பற்றி நினச்சி மனசுக்குள்ளே பண்ணோன்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. நல்ல கதை. நன்றி.